Example number 9, reverse acquisition. Balance sheet of A and B. Before acquisition, business entity A and B உடைய asset and liabilities கொடுத்தாச்சு, shares கொடுத்தாச்சு. On 31st March 2011, A issues 2.5 shares in exchange for each shares of B Limited. ஒரு ஷேருக்கு 2 ஷேர் அப்படின்னு தரீங்க இல்லையா? அப்போ ஏவை பி வாங்குது இல்லையா? அப்போ லீகல் அக்வயரர் யாரு? லீகல் அக்வயரி யாரு? ஏ டி. சரி, அப்போ நல்லா கவனிக்கணும். பியோட ஷேர்ஸ் எவ்வளோங்க? 60,000 ஷேர்ஸ். அப்போ ஒரு ஷேருக்கு 2 ஷேர்ஸ் அப்படின்னா 60,000 divided by 1 into 2.5 போட்டால் தப்பாக இருக்குது. 60,000 divided by 1 into 2.5. ஸோ 1,50,000 ஷேர்ஸ். என்ன தரணும்? யார் தரணும்? ஏ வந்து டி தரணும் இல்லையா? ஏ டு டி. அப்போ கம்பைன்டு ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000 ஷேர்ஸ் மாறிடுது. அதில் 1,50,000 ஷேர்ஸ் வந்து பியோடது. அப்போ பியோடது என்ன? into 100. 83.33% வந்து இப்போ பி வச்சுக்கிறாரு. வெறும் 16.67% தான் என்ன செஞ்சுக்கிறாங்க? ஏ வச்சுக்கிறாரு டோட்டலாக. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல என்ன மாறிடுறாங்க அப்படின்னா கேள்வி. ஸோ ஹூ இஸ் லீகல் அக்வயரர் வந்து ஏ. இந்த இடத்துல வந்து அக்கௌண்டிங் அக்வயரியை மாறிடுறாங்க. லீகல் அக்வயரி அப்படின்றது வந்து அக்கௌண்டிங் அக்வயரர் மாறிடுறாங்க. அவ்வளோதான் கேள்வி. அக்வயரி. அப்போ பிசி தான் அடுத்த கான்செப்ட். ஐடி திங்கில் வந்து ஐ டேட் ஆஃப் அக்விசிஷன் வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து பி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ் இல்லையா? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன வரணும் அப்படின்றதான் கேள்வி. சரி, இந்த இடத்துல நம்ம வந்து டீம்டு பிசி பி தான் ஏக்கு தராங்க லாஜிக்கில் வரும். அப்போ என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை ஷேர்ஸ் ஓப்பனிங் இருந்தது அப்படின்னு தான் கேள்வி. எத்தனை ஷேர்ஸ் ஓப்பனிங் இருக்கு? அப்போ ஓப்பனிங் ஷேர்ஸ் தான் முக்கியமாக. ஓப்பனிங் ஷேர்ஸ் 60,000 ஷேர்ஸ் வந்து ஓப்பனிங் வச்சிருக்கிறாரு. அதில் 83.33%. அப்போ 60,000 83.33%, 72,000 அவ்வளோதான். 60,000 சரி, 60,000 divided by 83.33 3. ஸோ இப்போ 72,000. அப்போ 60,000 divided by 83.33 into 100, 72,000 minus 60,000 ஓப்பனிங் பிரச்சனை இல்லையா? அப்போ 100%க்கு 72,000. அதில் 83% காமிச்சிட்டா 60,000. அப்போ நீங்கள் எவ்வளோ தரணும்? 12,000 ஷேர்ஸ் தரணும். 12,000 ஷேர்ஸ். அப்போ பியோட ஷேர் வேல்யூ எவ்வளவு? குவார்ட்டர் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் தி ஷேர்ஸ் இஸ் 105. 105. இப்போ 12,000 into 105. So 12,60,000 is the answer. So இதுதான் purchase consideration. இங்கே தான் வந்துருக்கும் பாருங்க, purchase consideration.
ஓகே. அடுத்து நெட் அசெட், ஐடென்டிஃபை நெட் அசெட்ஸ் அப்படின்றாங்க. நெட் அசெட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் ஆஃப் ஏ லிமிடெட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஓகே, அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். கரண்ட் அசெட்ஸ், நான் கரண்ட் அசெட்ஸ் 1000 லைபிலிட்டிஸ் இல்லைங்க 400, டோட்டல் லைபிலிட்டிஸ் 700, டோட்டல் ஈக்விட்டி 1100, அப்புறம் வந்து போகணும் 1800, கரண்ட் லைபிலிட்டிஸ் 400 3 700. அப்போ 1800ல் 700 கழிச்சுட்டு எவ்வளோங்க 1000. இதுதான் நெட் அசெட், நெட் அசெட்ஸ் ஆஃப் சப்சிடரிஸ்.